நண்பர்களே, இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட போகணும். எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த கிளம்பிட்டே இருக்கோம். போய் ஓட்டு போட்டுட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம். ஏன் கிளம்பிட்டீங்க? ஓட்டு போட போகிறோம். நம்ம பூத்துக்கிட்ட வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். வண்டி கொஞ்சம் தூரமாகவே பார்க் பண்ண வச்சிட்டாங்க. இங்கேருந்து நடந்து அவ்வளோ தூரம் போகணும். எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த தடவை கூட்டத்தையே காணோம். நம்ம காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் கூட்டம் இருக்கா இல்லையான்ட்டு. இங்கே நிறைய வார்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம வார்டு ஒன்று. ஒவ்வொரு வார்டுக்கும் தனித்தனியாக க்யூ நிற்கும். இப்போ நம்ம வார்டுக்கு எவ்வளோ க்யூ நிற்கிது, இருக்காங்களா கூட்டம் என்னன்னு தெரில. உள்ளே போனால் தான் தெரியும். வெளியில் கூட்டத்தை காணோன்றதுனால உள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கூட்டம் இல்லைன்னா நம்ம போயிட்டு ஓட்டு போட்டுட்டு உடனே திரும்பி ரிட்டன் வந்துடலாம். போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. நான் போனோம், கூட்டமே இல்லை. அதனால் ஓட்டு போட்டுட்டு சீக்கிரமாக வெளில வந்துட்டோம். இப்போ அப்படியே ஜாயின் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அதேமாரி எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடலாம். கூட்டம் போனீங்கன்னா அவ்வளோதான். கூட்டத்தில் மாட்டி நெரிசலில் சிக்கி. சரி, ஓகே. வணக்கம் நண்பர்களே, அனைவரும் போய் வாக்களிங்க. எங்களோட உரிமையை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம். உங்களோட உரிமையை நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கோயில் மணியை அப்படி தட்டி விட்ருங்க. நன்றி.